ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு லெட் ஆசிட் பேட்ரி. இது வீட்டிலே எப்படி நம்ம ரிப்பேர் பண்ணுறதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். இது ஒரு 12 வோல்ட் 12 ஏஹெச் பேட்ரி. இது பார்த்திங்கன்னா ஸ்ப்ரே பம்புக்கெல்லாம் அதாவது அக்ரிகல்ச்சருக்கு இருக்கிற ஸ்ப்ரே பம்புக்கெல்லாம் இந்த பேட்ரி நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். இது ஏன் நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட பேட்ரி வோல்டேஜ் நம்ம பார்த்துக்கலாம். இது 13.37 வோல்ட். இதில் நார்மலாக என்ன கம்ப்ளைண்ட் வரும்னு பார்த்திங்கன்னா, உள்ளே இருக்கிற வாட்டர் எவாப்ரேட் ஆகி வாட்டர் லெவல் கம்மியாகிறது தான் இதில் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரும். இது ஒரு சீல்டு பேட்ரி. அதனால் ஃபஸ்ட்டு சீல் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி இருக்கிறேன். அதனால் டபுள் சைட் டேப் வச்சு ஓட்டியிருந்தேன். சில பேட்டரியில் பார்த்திங்கன்னா சீலிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது பேட்டரியில் பார்த்திங்கன்னா 6 கேப் இருக்கும். அந்த 6 கேப்பையும் நீங்கள் ஒவ்வொன்றா ரிமூவ் பண்ணிக்கங்க. அப்போ தான் இதில் நம்ம டிஸ்டில் வாட்டர் நம்ம ஆட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு நான் 6ஐயுமே ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த கேப்பை 6 கேப்பையுமே நீங்கள் ரிமூவ் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுறப்போ சில டைம் பார்த்திங்கன்னா உள்ளே ஏர் பில்டப் ஆகி நம்மளுக்கு மேலேயும் கூட பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கெமிக்கல் படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்ணுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிரிஞ்ச் எடுத்துக்கங்க. சிரிஞ்ச் எடுத்த கடைசியில் ஒரு பியூர் டிஸ்டில் வாட்டர் எடுத்துக்கங்க. அதே ஒரு கப்பில் நம்ம ஆட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு சிரிஞ்சில் எடுத்து நம்ம ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாகிற அளவுக்கு, அதாவது ரொம்பவுமே ஓவர்ஃப்ளோ ஆகாமல் கம்பார்ட்மெண்ட் மேலே ஃபுல்லாகும் பாருங்கள், அந்த அளவுக்கு நீங்கள் ஃபில் பண்ணிக்கங்க. ஓவராக ஃபில் பண்ணி உள்ளே இருக்கிற கெமிக்கலை நம்ம வெளியே கொண்டு வந்துடக்கூடாது. அதனால் ஒரு 90% அளவுக்கு தெரிகிற அளவுக்கு நீங்கள் கம்பார்ட்மெண்ட்டை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. 100% ஃபில் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஏர் பில்டப் பண்ண முடியாது. அதனால் பேட்டரியோட 90% அளவுக்கு நீங்கள் வாட்டரை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 6 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. 6 கம்பார்ட்மெண்ட்டுக்குமே நான் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த இடத்துல நீங்கள் வீட்டில் இருக்கிற வாட்டர் யூஸ் பண்ணக்கூடாது. பியூர் டிஸ்டில் வாட்டர் நம்மளுக்கு பெட்ரோல் பங்க்கு இல்லைன்னா பேட்ரி கடையிலலாம் இது ஈஸியாகவே கிடைக்கும். நீங்கள் ரெகுலராக ஒரு 6 மந்த் ஒன்ஸு நீங்கள் பேட்டரியோட வாட்டர் லெவல் செக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த பேட்டரியோட லைஃப் ரொம்ப நாளைக்கு இருக்கும். இப்போ நம்ம 6 கம்பார்ட்மெண்ட்டுமே வாட்டர் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதோட கேப் நம்ம போட்டு மூடிடலாம். மொத்தமாக 6 கேப்பையும் நான் இப்போ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஆறு கேப்பை நம்ம க்ளோஸ் பண்ண கடைசியில் நீங்கள் க்ளூ கன்னோ இல்லைன்னா டபுள் சைடு டேப் வச்சு நீங்கள் இது மாதிரி சீல் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட்டு இது நம்மளோட அக்ரிகல்ச்சர் பேட்டரி ஸ்ப்ரேயரில் வச்சு சார்ஜ் ஆகுதுன்னு பார்த்துக்கலாம். வாட்டர் ஃபில் பண்ண கடைசியில் இதோட வோல்டேஜை பார்த்துங்க. 13 வோல்ட் அப்படியே இருக்குது. அப்போது உள்ளே எந்த ஷார்ட்டுமே இல்லைன்னு அர்த்தம். நம்ம டைரெக்டாக சார்ஜ் பண்ணலாம். நம்மளுக்கு இதில் பார்த்திங்கன்னா நல்லாவே சார்ஜ் ஆகிட்டுருக்கு. இப்போது அதோட அவுட்புட் கரண்ட்டுமே ரொம்ப நேரத்துக்கு வருது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.